Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற குட்டி குட்டி வார்த்தைகள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க படிச்சாலே போதும். இங்கிலீஷ்ல நீங்க பேசுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, போதும் அப்படின்னு சொல்றேன். போதும் அப்படின்னா enough. enough போதும் அப்படி. அடுத்து பக்கத்தில், பக்கத்துல அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ beside. பக்கத்தில். ஓகே, அடுத்து ஆசை, ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லல, ஆசை அப்படின்னா desire. desire ஆசை. அடுத்து விருப்பம், உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லல, விருப்பம் wish. விருப்பம் wish. ஓகே, அடுத்து அனுமதி, அனுமதினா allow. allow. அடுத்து ஏமாற்றம், ஏமாற்றத்துக்கு disappoint. disappoint ஏமாற்றம். ஓகே, அடுத்து சோம்பேறி, சோம்பேறினா lazy. சோம்பேறியா இருக்கா அப்படின்னு சொல்லல, lazy. ஓகே, அடுத்து தனிமை, தனிமையா இருக்கிறது போல ஃபீல் ஆகுதுன்னு சொல்லல, தனிமை அப்படின்னா lonely. lonely தனிமை. அடுத்து அவமானம், அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லல, shame. ஷேமா இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து குழப்பம், குழப்பமா இருக்குன்னு சொல்லல, confused. confused குழப்பம். அடுத்து பொறாமையா இருக்கு, அவளை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லல, பொறாமை ஜெலஸா ஃபீல் பண்றது, jealous. jealous. ஓகே, அடுத்து பசி, பசியா இருக்குன்னு சொல்லுவோம்ல, hungry. hungry. ஓகே, அடுத்து மேகம், மேகத்துக்கு இங்கிலீஷ்ல cloud. cloud. ஓகே, அடுத்து பலி, பலிக்கு way. அடுத்து சொல், சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, tell. tell me அப்படின்னு சொல்லும்போது சொல்லு, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, எடு, எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லல, அதை எடு அப்படின்னு. அப்போ எடு அப்படின்னா take. ஓகே, எடுனா take. அடுத்து வாசனை, வாசனையா இருக்குன்னு சொல்லல, smell. smell. ஓகே, அடுத்து சில நேரங்களில், சில நேரங்கள்ல அப்படின்னு சொல்லல, sometimes. sometimes. ஓகே, அடுத்து விரைவில் அப்படின்னு சொல்லல, soon. விரைவில் அப்படின்னா soon. அடுத்து மாநிலம், மாநிலம்னா state. ஓகே, மாநிலம் state. அடுத்து வாங்கு, ஒரு பொருளை நம்ம வாங்க போறோம் அப்படின்னா வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. ஓகே, buy. அடுத்து கணவன் ஆர் மனைவி, கணவன் ஆர் மனைவி என்ன சொல்லுவோம், spouse ன்னு சொல்லுவோம், spouse. இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதுல ஸ்பௌஸ் நேம்னு கேட்பாங்க. இப்போ ஸ்பௌஸ் நேம்ல என்ன எழுதணும், இப்போ ஒய்ஃப் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஹஸ்பண்டோட நேம் எழுதணும். ஹஸ்பண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஒய்ஃபோட நேம் எழுதணும். அதுதான் ஸ்பௌஸ். ரெண்டு பேருக்குமே கணவன் ஆர் மனைவியை மென்ஷன் பண்றதா ஸ்பௌஸ். ஓகே, அடுத்து பற்றி, இப்போ உன்னை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ உன்னை பற்றி அப்படின்னா about you. ஓகே, அதுக்குதான் நம்ம என்ன எழுதுவோம், about. about you, உன்னை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன், உன்னை பற்றி அப்படின்னு சொல்லல, அதான் about. அடுத்து மேலே அப்படின்னா above. மேலே above. அடுத்து வெளிநாட்டில், வெளிநாட்டில் நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்றோம்ல,
அப்போ abroad. abroad வெளிநாடு. ஓகே, அடுத்து சீப்பு. சீப்புன்னு சொல்றேன்ல, அதுக்கு என்ன? பூம்பு. பூம்பு. அடுத்து அழுக்கு. அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லல, dirty. dirtyயா இருக்கு, அழுக்கு. அடுத்து தைரியமான. தைரியமானவா அப்படின்னு சொல்லல, போல்டா இருக்கா அப்படின்னு. அதான் போல்ட். தைரியமா இருக்கா அப்படின்னு சொல்றது போல்ட். அடுத்து நகரம். நகரம்னா சிட்டி. ஓகே, சிட்டி. அடுத்து பிடி. இப்ப பால் விளையாடுறீங்க, அப்போ பால பிடி அப்படின்னு சொல்லல, கேட்ச். பிடி அப்படின்னா கேட்ச். அடுத்து தேவை. தேவை அப்படிங்கிறதுக்கு நீட். நீட். அடுத்து இப்போது. இப்போ அப்படின்னு சொல்லல, now. இப்போ அப்படின்னா now. ஓகே, அடுத்து பாருங்க, இன்னும் அப்படின்னா இன்னும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ yet. இன்னும் அப்படி. அடுத்து இதுவரை. இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ till. ஓகே, அடுத்து இருட்டான. அந்த இருட்டு பகுதி, இருட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு dark. ஓகே, அடுத்து பார் அப்படிங்கிறதுக்கு see. ஓகே, பார் அப்படின்னா see. அடுத்து சேருதல். நீ இப்ப சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்போம்ல, சேர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ரீச். நீ ரீச் ஆயிட்டியா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். அடுத்து தகவல் கூறு. நீ தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லல, இன்ஃபார்ம் பண்ணு. இன்ஃபார்ம். இன்ஃபார்ம் அப்படின்னா தகவல் கூறு. அடுத்து பொய். நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லல, பொய். அதுக்கு லை. ஓகே, அடுத்து தயார் செய். தயார் பண்ணு அப்படின்னு சொல்லல, அதுக்கு மேக். அடுத்து பனி. பனி பொழிவு இருக்குல்ல, பனி. அதுக்கு ஸ்னோ. ஸ்னோ. ஓகே, அடுத்து செலுத்து அப்படின்னா ரூபாய் செலுத்துவோம்ல, அதுக்குதான். பே பண்ணு. பே பண்ணிட்டியான்னு கேட்போம்ல, அதுதான் பே. ஓகே, அடுத்து செல்வி. அத மிஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கல்யாண பொண்ணுங்களை என்ன சொல்லுவோம்? செல்வின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அது இங்கிலீஷ்ல மிஸ். இது வந்து மேரேஜ் ஆகாத பொண்ணுங்களை. இப்போ ஒரு ஆண் மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆனாலும் சரி, மேரேஜ் ஆகலைனாலும் ஒரு ஆணை நம்ம மென்ஷன் பண்றோம்னா அதுக்கு மிஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் மிஸ்டர்னு மென்ஷன் பண்ணுவோம். இது கல்யாணம் கழிச்ச பொண்ணுங்களை பார்த்து மேரேஜ் ஆன பொண்ணுங்களை நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்? மிஸ்ஸஸ். MRS, மிஸ்ஸஸ். ஓகே, புரிஞ்சதுல? அப்போ செல்வி அப்படின்னா மிஸ். ஓகே, மேரேஜ் ஆகாத பொண்ணுங்களை மென்ஷன் பண்றது. அடுத்து தேய் அப்படின்னா அது நல்ல தேய்ன்னு சொல்லுவோம்ல, ரப் பண்ணு. RUB, ரப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நகர்வு. நகர்வு நகர்ந்துட்டே இருக்கிறது, அதுக்கு மூவ். மூவ் ஆகுறது. மூவ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்போம்ல, பஸ் மூவ் ஆயிட்டா அப்படின்னு, அதான் மூவ். நகர்வு. அடுத்து சிரி. சிரிக்கிறதுக்கு laugh. laugh. ஓகே, இழு. இழு அப்படின்னா புல். புல். ஓகே, அடுத்து தள்ளு அப்படின்னா புஷ். புஷ். ஓகே, அடுத்து இறைச்சி அப்படின்னா இறைச்சி, மீட். மீட். ஓகே, அடுத்து கிண்ணம். கிண்ணத்துக்கு இங்கிலீஷ்ல பவுல். பவுல். ஓகே, அடுத்து கேள். அது கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆஸ்க். ஆஸ்க், கேள். ஓகே, அடுத்து குளியல். குளிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பாத். பாத். ஓகே, அடுத்து நம்பு. என்ன நம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, பிலீவ். பிலீவ் மீ. என்ன நம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க, நன்மை. நன்மை அப்படின்னா பெனிஃபிட்.
benefit அப்படின்னா நன்மை. அடுத்து அடிக்கடி, அடிக்கடி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுவோம்ல, அடிக்கடி often, அடிக்கடி often. அடுத்து நம்பிக்கை அப்படின்னா hope, நம்பிக்கையா இரு அப்படின்னு சொல்லல, hope. அடுத்து புத்திசாலி, இந்த பையன் நல்ல புத்திசாலி பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் clever boy, clever. புத்திசாலி அப்படின்னா clever. அடுத்து கத்து, கத்துறது, கத்துறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, கத்துறதுக்கு இங்கிலீஷ்ல எள். ஓகே, எள். அடுத்து பலமான, வலுவான அப்படின்னு சொல்லுவோம்ல, வலுவான strong, strong. அடுத்து துடை, துடைக்கிறது, துடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல wipe, துடைக்கிறதுக்கு wipe. அடுத்து கல், கல்னா ஸ்டோன், ஸ்டோன். அடுத்து இன்றிரவு, இன்றிரவு அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்னைக்கு நைட் அப்படின்னு, அத tonight, tonight, இன்றிரவு. அடுத்து அறைதல், அறைறதுக்கு இங்கிலீஷ்ல slap, slap, அறைறதுக்கு. ஓகே, என்னிடம் காட்டு, அப்ப என்னிடம் அப்படின்னா நீ, காட்டு அப்படின்னா ஷோ. அப்போ தமிழ்ல இப்படி வந்துனா லாஸ்ட் இருக்கிற இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ காட்டு அப்படின்னா ஷோ, என்னிடம் அப்படின்னா நீ, ஷோ மீ, என்னிடம் காட்டு. ஓகே. அடுத்து எழுந்திரு, எழுந்திரு எழுந்திரு அப்படின்னு சொல்லுவோம்ல காலையில, அப்போ wake up, wake up அப்படின்னா எழுந்திருன்னு அர்த்தம். அடுத்து ஊசி, ஊசிக்கு நீடில். அடுத்து கூட்டம், கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு crowd, crowd. அடுத்து கயிறு, கயிறுக்கு rope, rope, கயிறு. அடுத்து வரிசை, வரிசைக்கு queue, queue. ஓகே, வரிசையா இருக்காங்க, வரிசையா நிக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் queue. அடுத்து தனி மனிதன், இப்போ தனியா ஒரு மனுஷனை மென்ஷன் பண்ணனும்னா இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல். அடுத்து நினைவூட்டு அப்படின்னா ஞாபகப்படுத்துன்னு சொல்லுவோம்ல, ஞாபகப்படுத்துக்கு ரிமைண்ட், ரிமைண்ட். அடுத்து வசதி, வசதிக்கு ஃபெசிலிட்டி, ஃபெசிலிட்டி. ஓகே. அடுத்து சரியாக, சரியாக 12 மணிக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஓகே. அடுத்து தற்போது, தற்போது நான் இந்த வீட்ல இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கரண்ட்லி, கரண்ட்லி. ஓகே. அடுத்து கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹால், கூப்பிடு அப்படின்னா ஹால். அடுத்து கவனி அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்ப பாடத்தை நல்லா கவனி அப்படின்னு, லிசன், லிசன், கவனி அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கொடு, கொடு அப்படின்னா கிவ், கிவ், கொடு. அடுத்து இங்கே அப்படின்னா ஹியர், ஓகே, ஹியர், இங்கே. அடுத்து மெல்லிய அப்படின்னா மெல்லிசான அப்படின்னு சொல்லுவோம்ல, தின், தின். அடுத்து தடிமனான அப்படின்னா திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, திக். அடுத்து முன்னால் அப்படின்னா முன்னால், பிஃபோர், பிஃபோர், முன்னால அப்படின்னு சொல்றது. அடுத்து இன்று வரை, இன்று அப்படின்னா டுடேன்னு சொல்லுவோம், வரை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லல, வரை இதுவரை அப்படின்னு. அப்ப வரைனா டில், அப்போ தமிழ்ல லாஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும், டில். வரை அப்படின்னா டில், இன்று வரை, அப்போ டில். அடுத்து இன்று அப்படின்னா டுடே,
அப்படின்னா இன்று வரை. அடுத்து மீண்டும் அப்படின்னா மீண்டும் மறுபடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, again again. அடுத்து பிறகு அப்படின்னு சொல்லுவோம்ல, after after. அடுத்து கட்டாயம் கட்டாயமா அப்படின்னு சொல்லுவோம்ல, கம்பல்சரி கம்பல்சரி. ஓகே. அடுத்து அடிமை அடிமை அப்படின்னா slave slave. ஓகே. அடுத்து அக்கறை அக்கறையா இருக்கா அப்படின்னு சொல்லல, கன்சர்ன் கன்சர்ன் அக்கறை. அடுத்து பாருங்க பாதுகாப்பு பாதுகாப்புனா டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் பாதுகாப்பு. ஓகே. அடுத்து படிக்கட்டுகள் மாடி படிக்கட்டு இருக்குல்ல, அதுக்கு ஸ்டேர்ஸ் ஸ்டேர்ஸ். அடுத்து நெருக்கடி நெருக்கடியில நான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லல, கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல். ஓகே. அடுத்து குற்ற உணர்ச்சி நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லல, கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு சொல்றதுக்கு குற்ற உணர்ச்சி. அடுத்து பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லல, நர்வஸ் நர்வஸ். ஓகே. நர்வஸா இருக்கு பதட்டமா இருக்கு. அடுத்து மகிழ்ச்சியான அப்படின்னா ஜாலி ஜாலி மகிழ்ச்சியான. அடுத்து துக்கம் அப்படிங்கிறதுக்கு கிரீஃப் கிரீஃப். ஓகே. அடுத்து அழுத்தம் அழுத்தம்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே. அடுத்து விலை என்ன விலை அப்படின்னு கேப்பல, விலைக்கு பிரைஸ் பிரைஸ். அடுத்து முயற்சி அப்படின்னா எஃபோர்ட் எஃபோர்ட். ஓகே. அடுத்து வேண்டும் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு want வேணும் அப்படிங்கிறதுக்கு want. அடுத்து அருகில் அப்படின்னா நியர் நியர் அப்படின்னா அருகில். அடுத்து பெருமை நான் ஒன்னு நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லல, ப்ரௌட் ப்ரௌட். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிறைய குட்டி குட்டி வார்த்தைகள் எல்லாம் படிச்சிட்டோம். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.